பூமிக்கு வெகு நீண்ட தொலைவில் வானத்தில் ஒளிரும் லூமா என்ற ஒரு கிரகம் இருந்தது. அந்த கிரகம் பூமியைப் போல அல்ல. அங்கே வானம் பச்சை நிறமாகவும் 3 நிலாக்களும் பூமியில் கிடைக்காத வண்ணங்களை உடைய பூக்களும் பிரமாண்டமான எலுமிச்சை பழங்களைப் போல உள்ள வீடுகள் இருந்தன. அங்கே ஒரு சிறிய ஏலியன் குழந்தை தன் குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தான். அவன் பெயர் சோபு. சோபுவுக்கு வட்டமான தலை, குட்டியான கால்கள். அவன் எப்போதும் புன்னகை முகத்துடனும் எப்போதும் கேள்வி, ஆச்சரியம், ஆர்வம் ஆகியவை கலந்ததுதான் அவனுடைய வாழ்க்கை. அவனது வீட்டில் ஒரு பெரிய தொலைநோக்கி இருந்தது. அதன் மூலம் சோபு தினமும் பூமியை பார்த்து கொண்டிருப்பான். அப்போது பூமிக்கு போக வேண்டும் என்று நினைப்பான். அவன் பூமியைப் பற்றி கற்பனை செய்வான். அங்கே என்ன மாதிரியானவர்கள் இருப்பார்கள்? அவர்கள் என்ன சாப்பிடுவார்கள்? அவர்கள் என்ன பேசுவார்கள் என்று யோசித்துக் கொண்டே இருப்பான். இத்தனை கேள்விகளுடன் ஒரு நாள் சோப்பு தன்னோட அம்மாவிடம் கேட்டான். அம்மா, நான் பூமிக்குப் போய் வரலாமா என்று கேட்டான். அம்மா சற்றே பயந்தாள். அது வெகு தொலைவான பயணம். நீ செல்லும்போது கவனமாக இருக்கணும். நம்முடைய பழக்க வழக்கங்களை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னாள். சோப்பு தன் ராக்கெட் பேக்கை எடுத்தான். அதிலே ஓர் ஆடைகள், சில லூமா சாக்லேட், தண்ணீர் பாட்டில், வான வரைபடம் இருந்தது. அவன் தன் விண்கலத்தில் ஏறினான். அவன் அம்மா, அப்பா, தங்கை அனைவரும் மகிழ்ச்சியுடன் வழி அனுப்பி வைத்தனர். பூமியை நோக்கி சோப்பு விண்ணில் பறந்தான். அவன் அங்கு பார்த்தது ஒரு பசுமையான புல்வெளி. மரங்கள், மலர்கள், பறவைகள் அனைத்தும் புதிதாகவும் அழகாகவும் இருந்தது. அருமை, அருமை என்று சொன்னான் சோப்பு. இது நம்ம லூமா கிரகத்திலிருந்து வேறுபட்டது என்று நினைத்தான். அவன் விண்கலத்திலிருந்து வெளியே வந்தான். அவன் காலடியால் மண்ணின் மென்மை உணர்ந்தான். மண்ணின் வாசனை அவன் மூக்கை தொட்டது. அது அவனுக்கு புதிதாக இருந்தது. அவன் வளைந்து குனிந்து பார்த்தான். ஒரு சிறிய பூண்டு மலர் அவனை நோக்கி சிரித்தது போல இருந்தது. அவனுக்கு சிரிப்பு வந்தது. நீ ஒரு பூமி மலரா என்று கேட்டான். அப்போதுதான் அருகே ஓர் எருது உடல் நடுங்கும் அளவிற்கு சத்தத்துடன் அம்மா என்று அழைத்தது. சோப்பு உடல் நடுங்கி அதை பார்த்து மிரண்டான். அடடே, அது என்ன சத்தம்? பூமி பேசுகிறதா என்று யோசித்தான். அந்த நேரம் ஒரு சிறுவன் அங்கே வந்தான். அவனது பெயர் லவித். அவன் ஒவ்வொரு நாளும் காலையில் இந்த புல்வெளிக்கு வந்து விடுவான். பறவைகளுடன் பேசுவதும் புல்வெளியை ரசிப்பதும் அவனுடைய வழக்கம். அவன் சோப்புவை பார்த்ததும் திகைத்து நின்றான். சோப்புவும் அவனை பார்த்து கை அசைத்தான். லவித் மெதுவாக நெருங்கினான். நீ யார் என்று கேட்டான். நான் சோப்பு, லூமா கிரகத்திலிருந்து வந்தேன் என்றான் அவன் சிரித்தபடி. லவித் மூச்சு வாங்கிக் கொண்டு கேட்டான். அந்த கிரகம் எங்கே இருக்குது? சோப்பு வானத்தை நோக்கி கை காட்டினான். அங்கே. நீ அதை பார்க்க முடியாது. அது வெகு நீண்ட தூரத்தில் உள்ளது என்று சொன்னான். லவித் சிரித்தான். நீ நன்றாக பேசுறே, நட்பாயிருக்கலாமா என்று கேட்டான். லவித்தும் சோப்புவும் அந்த நாளிலேயே நண்பர்களாகிவிட்டார்கள்.